வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சிகர இளைஞர் முன்னணி, புரட்சிகர இளைஞர் முன்னணி. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நாம் பங்கேற்கின்ற புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாகவும் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் இளைஞர் கட்சியின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் அம்மையாருக்கு இரங்கல் கூட்டம் நடத்த அசோகன் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 25 ஆண்டுகளாக புரட்சிகர இளைஞர் முன்னணி நடத்தும் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு மாவட்டம் முழுக்கவும் மற்ற மாவட்டங்களிலும் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தோழர் வெற்றிச்செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக பணியாற்ற அனுமதித்த தோழர் எல்லம்மாள் அவர்கள் அவரை விட்டு பின்பு சென்றது மிகவும் வருத்தமுடைய செயலாகும். எவ்வளவு 95 வயசானாலும் தோழர் அவர்கள் அவர்களை நன்றாக பராமரித்து இந்த நாள் வரை நல்ல முறையில் பாதுகாத்து வந்துள்ளார். கடந்த வாரம் கூட அவர்கள் நான் பேசுகின்ற போது நல்லா தான் இருக்கிறார்கள், கொஞ்சம் எழுந்துக்க முடியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் திடீர் நேற்று கேட்கின்ற போது ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. அந்த அடிப்படையில் இன்று எல்லம்மாள் அவர்களுக்கு புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக இரங்கல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக தோழர் முருகன் அவர்கள் இரங்கல் நடத்துவார். தோழர்களின் குடும்பத்தாருக்கு என்னுடைய புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா எல்லம்மாள் தோழர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த மகனை பெற்றெடுத்து சமுதாயத்திற்காக அர்ப்பணித்துள்ளார் அவர். இப்ப பாத்தீங்கன்னா வீட்டில் நம்ம தாய்மார்கள்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வளர்க்கும் போதே நீங்க போவாதீங்க அங்கே போவாதீங்க, நம்மளுக்கு எதுக்கு வந்து உஷாராயிடுங்க, எனக்கு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் வளர்ப்பாங்க. ஆனா நம்ம தோழர் வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து சமுதாய பணிக்காக, மக்களின் பிரச்சனைக்காக, அன்றாட வாழ்வு பிரச்சனைக்காக வீடு நின்று போராடும் அளவுக்கு ஒரு குழந்தையை பெற்று இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறார். இது யாரும் செய்ய முடியாதது. இன்றைய அரசியல் சூழல் பாத்தீங்கன்னா யாரும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வருங்க, யாருமே எந்த கட்சியிலும் வரல. ஆனா பொறுப்பா பாத்தீங்கன்னா நாங்க என்னுடைய புரட்சிகர இளைஞர் முன்னணியில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் யாரும் வந்து அவ்வளவு ஈஸியா ஏமாற்றிக்கிட்டு முடியாது. பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடி கோடியா சம்பாதித்து ஆசைப்பட்டு இந்த கட்சியில் அந்த கட்சிக்கு போலாமா, அந்த கட்சியில் இந்த கட்சிக்கு போலாமான்னு இன்றைய ஒரு மனசூழல் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கட்சிக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அம்மையார் இருந்து ஒரு மகனை பெற்றெடுத்து இந்த சமுதாய வளர்ச்சிக்காகவும் மக்களின் அன்றாட வாழ்வு போராட்டத்திற்காகவும் ஈடுபட்டு இன்னொரு காசு வளர்த்து இவ்வளவு பெரிய மனித மாணிக்கமாக வளர்த்த அந்த அம்மையாருக்கு எங்களுடைய புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். வெற்றிச்செல்வன் ஐயா அவர்களின் தாயார் மறைவு என்பது அவருக்கு ஈடு செய்ய முடியாத ஒன்று என்றாலும் இயற்கையை யாரும் வெல்ல முடியாது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. தோழர் வெற்றிச்செல்வன் அவர்கள் பல்வேறு போராட்டங்களில் இதுவரை கலந்து கொண்டு
அனைத்து போராட்டங்களிலும் முன்னெடுத்து சென்றதிலும் அவர் சிறப்புடனும் பல்வேறு புரட்சிகர பாடல்களையும் இயற்றியிருக்கிறார். மருத்துவத்துறையிலும் ஹோமியோபதி மருத்துவத்துறையில் இதுவரை கொரோனா என்ற கொடிய வைரஸ் நோய் வந்த காலம் முதல் இன்று வரை அதற்கான இணைய வழி வகுப்பையும் எடுத்து வருகிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நபரை நம் தமிழ் மண்ணிற்கு வழங்கிய இந்த வீரத்தாய்க்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழலில் மரணம் என்பது ஒரு போராட்டம் தான். 95 வரைக்கும் அவர் வாழ்ந்து இன்றைக்கு இந்த மரணத்தை அவர் வென்றிருக்கிறார். மரணம் எப்படியெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டும், மரணத்தை நாம் எப்படி போற்ற வேண்டும், அந்த மரணம் நடப்பதற்கு முன் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி மனித மனங்களை இடம் பிடித்து அறம் செய்து வாழ வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது போல மரணம் எப்போது யாருக்கு நடக்கும் என்று தெரியாது. அந்த வகையிலே மரணத்தை குறித்து நான் ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். ஒரு சிறிய பாடல் தான். மரணம் எப்போதென்று யாருக்கும் தெரியாது, மனிதனாய் வாழ பழக சில காலம் போராடு. மனைவிக்கும் தெரியாது, மந்திரிக்கும் தெரியாது, உன் மனசுக்கும் தெரியாது, மனிதனாய் வாழ பழகு என்பது. மரணம் எப்போதென்று யாருக்கும் தெரியாது, மனிதனாய் வாழ பழக சில காலம் போராடு. மரணம் காற்றிவிட பலமானது, மனித மனங்களை காயப்படுத்தும் மாறாது. உலகில் அன்பை விதைப்போம், உயிர்காக்க ரத்தம் கொடுப்போம். உலகில் அன்பை விதைப்போம், உயிர்காக்க ரத்தம் கொடுப்போம். உறவுகள் மேம்பட நீர் நானும் கைகோர்ப்போம். உறவுகள் மேம்பட நீர் நானும் கைகோர்ப்போம். மரணம் எப்போதென்று யாருக்கும் தெரியாது. முடிந்ததை செய்வோம், முரண்களை களைவோம். ஒரு மனிதனாய் வாழ ஈகம் செய்ய போகிறோம். காலங்கள் நமக்கு சொன்ன வாழ்க்கை பாடம், காலங்கள் நமக்கு சொன்ன வாழ்க்கை பாடம். அதை நாம் புரிந்து நடந்தால் எப்போதுமே சந்தோஷம். அதை புரிந்து நாம் நடந்தால் எப்போதுமே சந்தோஷம். மரணம் எப்போதென்று யாருக்கும் தெரியாது. முடிந்ததை செய்வோம், முரண்களை களைவோம். கொலைக்கலவு செய்வதை நாம் தவிர்ப்போம். குலப்பொறுமை வழக்கங்களை நாம் விட்டொழிப்போம். சாவை கண்டு நீ பயம் கொள்ளாதே, சாவை கண்டு நீ பயம் கொள்ளாதே. அதை சரித்திரமாய் மாற்றணும் நீ தயங்காதே, அதை சரித்திரமாய் மாற்றணும் நீ. உண்மையிலே இந்த சமூகத்தை நல்ல நிலைக்கு உயர்த்தலாம் என்று கூறி அன்னைக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலாளர் தோழர் தங்கராஜ் அவர்களை இரங்கல் கூட்டம் அனைவருக்கு வணக்கம். நம்முடைய போனபட்சத்திலே கரைப்புண்ணி கிராமம் என்பது செங்கொடியினுடைய மிகச்சிறந்த தோழர்களை உருவாக்கிய ஒரு கிராமம். ஒரு காலத்தில் நம்ம ஊரில் சண்முகம் தான் இருந்தார். சண்முகம் பாசன் எல்லாரும் சொல்லுவோம். அவர் பேசும்போது திருவண்ணாமலை வடார்காடு மாவட்டத்தில் கீழே தஞ்சை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பகுதியை உருவாக்கியதில் நம்முடைய கரைப்புண்ணி கிராமம்
ஒரு மிகச்சிறந்த பங்காற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஊரிலே பிறந்து வளர்ந்த அம்மையார் எல்லம்மாள் அவர்களுடைய இறப்பு என்பது வயது மட்டும் காரணமாக 95 வயது, அது நாம் ஒன்றும் பெரிதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் இனிமேலும் நம்மோடு இருந்து கஷ்டப்படுவதை நாம் ஒருவரும் அனுமதிக்க முடியாது. ஏனென்று கேட்டால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் 85 86 வயசுல அவங்களை வச்சு பராமரிக்கிறது என்பது மிக சிரமமான ஒரு காரியம். அப்படி நம்முடைய தோழர் வெற்றி செல்வன் அவர்களை நமக்கு தந்தது என்பது தன்னுடைய தாயார் நிகழ்வு கூட எல்லா நிகழ்வும் அவர் தான் படம் எடுப்பாரு. எந்த போன மாவட்டத்தில் நடந்த எல்லா நிகழ்விலும் அவர் நம்முடைய படங்களை எடுத்து பொக்கிஷமாக சேர்த்து வைத்திருக்கின்றார். ஆனால் தாயாருடைய நினைவு இந்த இடத்திலும் கூட வெற்றி செல்வன் அவர்கள் இந்த படத்தை எடுத்து நமக்கான பொக்கிஷத்தை சேர்த்துக் கொண்டே இருக்கின்றார். அம்மையார் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெறவில்லை. எப்போது பார்த்தாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு காலத்தில் அவருடைய கோஷங்களை நாம் முன்னேற்றி பல சரமாக அந்த கோஷம் வரும். அந்த அளவுக்கு நான் தெரியவில்லை. அந்த அளவுக்கு குறிப்பாக இந்து மொழி இளைஞராகவே இயக்கத்தை புரிஞ்சுகிற என்று இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வாய்ப்படுத்த இந்த புரிஞ்சுகிற சிற்றவர்களுக்கும் நன்றி வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சி வேலை இளைஞர் முன்னணி, புரட்சி வேலை இளைஞர் முன்னணி, வீர வணக்கம், 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 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின், வீர வணக்கம், வீர வணக்கம், வணக்கம், வீர வணக்கம். இந்தியா, 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 சாதிய ஒடுக்குமுறையும் தேசிய ஒடுக்குமுறையும், சாதிய ஒடுக்குமுறையும் தேசிய ஒடுக்குமுறையும் கொண்டது என்று சொன்னாரே தோழர் கார்முகில், தோழர் கார்முகில் வழியிலே, தோழர் கார்முகில் வழியிலே புரட்சி வேற இளைஞர் முன்னணியின் முன்னணி படை வீரன் வெற்றி செல்வன் அன்பு தாயார் அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். அவர்கள் இளங்கோடு இருக்கிறார். அன்றைக்கிய தோழர்களே, நமது தோழர் வெற்றி செல்வன் அவர்கள் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு 35 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியாற்றி வருகிறார். அவர் கட்சியினுடைய முழு நேர ஊழியராகவும் 15 நேர ஊழியராகவும் பல்வேறு காலகட்டங்களிலே பணிபுரிந்து சனாதன பாசிசம் இன்று இந்தியாவை கொடுமையான சூழலை கவிக்கொண்டு அனைத்து குடும்பங்களையும் சூறையாடி கொண்டிருக்கிறது. அந்த சனாதன பாசிசத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு போராட்ட இயக்கமான புரட்சிகர இளைஞர் முன்னணியில் அவர் தங்களை இணைத்துக் கொண்டு அவர் குடும்பமும் இதற்காக பல்வேறு அர்ப்பணிப்போடும் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இந்த சமூகத்தினுடைய அனைத்து போராட்டங்களிலும், அது தமிழ விடுதலை போராட்டமாகட்டும் அல்லது தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய சனாதன பாசிசத்துக்கு எதிரான அனைத்து போராட்டங்களிலும், நீட் எதிர்ப்பு போராட்டங்களிலேயும் மற்றும் பல்வேறு தமிழ் தேசத்துக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களிலே தன்னை இணைத்துக் கொண்டு அதற்கேற்றாற்போல் தங்களது வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு தங்களுடைய குடும்பத்தையும் இதோடு இணைந்த வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தோழர் வெற்றி செல்வனை இந்த சமூகத்துக்கு அளித்த தாயார் எல்லம்மாள் அவர்களுக்கு புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாகவும் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவின் சார்பாகவும் எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு சமூகத்துக்காக போராடும் போராளிகளை ஈன்றெடுத்த தாய்மார்கள் கட்டாயம் சமூகத்தினுடைய விடுதலைக்காக மென்மேலும் பல இளைஞர்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற முன்மாதிரியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் தோழர் வெற்றி செல்வன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அவருடைய அண்ணன் அவர்களுக்கும் எங்களது புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு
அம்மா எல்லம்மாள் அவர்களுக்கு எங்களது கட்சியின் சார்பாக வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தோல் மாத்துங்கப்பா. கிருஷ்ணனுக்கு அண்ணன் அண்ணன் கொலை உடைக்கணுமா? சொல்லுமா. யாரு இது அது செகண்ட் வரலைங்களா? அதெல்லாம் வரும் அப்படியே இது பண்ணாலும் பேசணும். ரன்னிங்காக ஓடுதில்ல, ஒயிட் ஆயிடுச்சுல. ஆமாம், அவ்வளோதான். சரி சரி. கருங்காலி குப்பைனா அந்த அது வந்து அம்மா ஊர். அம்மா பேர் உங்கள் அம்மாவுக்கு அம்மா பேர், அதாவது உங்கள் பாட்டிம்மா பேர். அம்மா பெத்த அம்மா இருப்பாங்கல்ல, தாத்தா பேர். ஆனால் அங்கேருந்து தான் அங்கே கட்டி வராங்களா அம்மா வந்து? சரி சரி. நீங்கள் போயிருக்கிறீங்களா சின்ன வயசில்? எங்கள் அப்பா பேர் தான் நடேசன். அவங்க அப்பா அம்மா பேர் தெரியுமா? அவங்க அப்பா அம்மா தான் முக்கியமாக காமிச்சாங்க. சரி சரி. மட்டும்தான் எனக்கு வேணும், மற்றதெல்லாம் இருக்கட்டும். அது ஒன்று அப்படியே அவங்க எடுத்துட்டாங்க. உங்கள் பேர் சொல்லுமா. சரி சரி. அவங்க அம்மா அப்பாலாம் எங்களுக்கு எல்லாம் எங்கள் அடிச்சு தான். சரி சரி. அம்மா நான் இப்போ கேட்கறதெல்லாம் சொன்னால் தான் உனக்கு ஆதார் அட்டையாக வாங்கி கொடுக்க முடியும். என்ன சொல்லிட்டேன்? நான் உன்னை இட்டுமா முடியாதுல்ல ஆஃபீஸ்க்கு, அதனால் இங்கே பேசு, நான் எத்துமே அதெல்லாம் கொடுத்து உனக்கு வாங்கி கொடுத்துறேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் சொல்லலாம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் எல்லுமா. வீட்டுக்கார் பேர்? சரி. அம்மா இப்போ உங்கள் அப்பா பேர், உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர்? அம்மா பேர்? அம்மா பேர் லட்சுமியா? அவங்க கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர்? பேர்? அக்கா இல்லை, அக்கா பேர் வேணு, அண்ணன் பேர் முத்துசாமி, தம்பி பேர் பசராம. நடுத்தம்பி சேர்த்துட்டான். எங்கள் அண்ணனும் காலம் ஆயிடுச்சு. தம்பி தாங்கிறான், ஆறுமுகம் அவன் பேர். ஒரே தம்பி தாங்கிறான். தாத்தா பேர் நடேசன். இல்லை இல்லை, உங்கள் அப்பா பேர் வந்து நடேசன். நம்ம தாத்தா பேர் பசராம. எனக்கு தாத்தா பேர் வந்து ராமசாமி.
ம் பாட்டி பேர் முத்தம்மா. சரி. எங்கள் அப்பனுக்கு அம்மா பேர். ஆஹா. நீங்கள் எத்தனாவது வரையும் படிச்சுக்கிறீங்க? நான் படிக்கிறதா ராஜா. ஏன்? அப்போலாம் ஒரு கலோகம் தெரியாதுமா. ஆ இந்த திருச்சியில் இருந்துட்டு பேட்டிக்கு திருச்சி சாப்பாடு எடுத்துட்டு போய் திருச்சி கோழி மட்டும் ஆ. எல்லாம் படிக்க வைக்கணும் தெரியாது. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 4 பேர் எல்லாம் காலமாயிட்டாங்க. இங்கே ஒருத்தங்கிறான், இங்கே ஒரு பொண்ணுக்குறா, பேர் சொல்லுங்கள். ஒரு பையங்கிறான். 4 பேர் சொல்லுங்கள். எத்தனை பொண்ணு எத்தனை பையன்? பேரில் விஜயான்ற காலமாயிட்டா பொண்ணுல இருந்தா. ம் ம் உன் பேர் ஏழ்மலை, ம் அவன் பேர் ஜெயவேலு, ம் இந்த பேர் அஞ்சலா. ம் 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 சரி சரி. இங்கே கட்டி கொடுத்துருக்கீங்களா? அந்த வீட்டுக்குறான். சரி சரி. எங்கள் சித்தப்பா பேரனு கொடுத்துக்கிறேன். ஆ ஆ எங்கள் அப்பாவுக்கு தம்பி பேரன். சரி சரி. இப்போ விவசாயம் போய்க்கிறாங்க பட்டுக்கோடை எடுத்து கல்யாணம் கொடுங்க. யாருக்கு? எங்கள் அண்ணன் பேரன் கல்யாணம் ஆ ஆ பட்டுக்கோடை எடுத்து போனேன். நான் வரதான் ம். ஒருவன் நான் போய்க்கிறேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு எதுமா உங்கள் அம்மா ஊர் எது? எங்கள் அம்மாவுக்கு தான். ஆ எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பேட்டியில் நாங்கள் பொண்ணு குடும்பம் வந்துட்டாங்க. ஆ எங்கள் சித்தப்பா பேரனுக்கு என் பொண்ணு கொடுத்துக்கிறேன். சரி சரி. இப்போ இது இங்கேருந்து நீங்கள் கரைப்புண்டிக்கு கட்டின்னு போனீங்களா? எனக்கு அத்துக்குள்ளே அங்கே கட்டின்னு போனேன். சொந்தத்துக்கே தான் கட்டி போனீங்க? சொந்தமாக. சரி சரி. எங்கள் அப்பாவுக்கு சொந்த தங்கச்சி. ஆ சரி. இப்போ உங்களுக்கு என்னம்மா வயசு ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன வயசு ஆகும் இப்போ? எனக்கு தெரிஞ்சால் தானே வயசுல. ஆ நீங்களே தெரிஞ்சு போட்டுங்க. ஆ உடம்பு சரியில்லைனா இப்போ எப்படி வைத்தியமெல்லாம் போய் பார்ப்பீங்கள்ல? எங்கள் வயசெல்லாம் பார்க்கல நேரம் வரைக்கும். ஆ புள்ளதான் மருந்து என்ன பசி எடுக்கணும், சாப்பாடு பசி எடுத்துக்கான என்ன சொன்னா தான் சாப்பிடுவேன். ஆ மற்றபடி ஆட்சிலாம் நான் ரொம்ப போட்டுக்கிறேன். ஆ சரி. விவசாயமெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? ஆ அப்போல்லாம் எப்படி? சரின்னா என்ன இப்போ தான் உக்காந்துட்டேன். ஒன்று தெரிஞ்சே போக முடியாது. உக்காந்துட்டேன் 4 வருஷமா. ஆ சரி சரி. எல்லா வேலையும் தெரியும். நடக்கால் தெரியும், வார்த்தாருக்கு எல்லாமே தெரியும். அப்போ வயசு இப்போ எவ்வளோ நாளாக ஓயப்போ வாங்கினுக்கிறீங்க? ஓயப்பணம் 10 வருஷமா வாங்குறோம். எங்கள் வீட்டுக்கார சேர்த்துலேருந்து ஆ எங்கள் பேரன் வயசு எங்கள் வீட்டுக்கார காலமாயிட்டாரு. ஆ என்னப்பா வயசு? 15 வருஷமா வாங்கிரும்பா. ஒரு 5-6 வருஷம் வாங்கலை எங்கள் வீட்டுக்கார சேர்த்து. அப்புறமா ஒரு ஆள் வாங்கி கொடுத்தாங்க. ஆ இப்போ இடையில கொடுத்தாங்களா? அப்போ ஒரு கொஞ்சம் புள்ளுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாதாம்மா ஒரு 8 மாதம் முடிச்சுட்டாங்க. ஆ அப்புறம் என்ன எது ஏற்பாடு பண்ணி வாங்கினோம். ஆ 5-8 ஒரு 10 மாதமா 5-6 மாதமாக கொடுத்துருவாங்க. ம் ம் இப்போ தை மாதத்துக்கு வாங்கலை. ம் திரும்ப அது எழுதி கொடுத்து வாங்கிக்கலாம். ஆ சரி சரி. இப்போ சாப்பிட்டீங்களா? ம் சாப்பாடுக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்லாம் சாப்பிட்லாம். அவங்க காட்டில் காலையில் போனாங்க ஆரம்பிக்கணும். ஆ கட்டுப்போடு இப்போ நீங்கள் விவசாயம் பார்த்தீங்கல்லம்மா, அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற யூரியா உரமெல்லாம் வந்துருச்சா? இப்போல்லாம் அப்போ இல்லை, அப்போ கிடையவே கிடையாதா? அப்போலாம் தான் ஊரியா போடுவாங்க. எங்கள் வீட்டில் ஆ ஊரியா பயிரெலாம் போட்டு பயிர் காட்டாங்க. ஆ இல்லை, சில பேர் இது மாதிரி வெறும் தழை தான் போடுவோம். போட்டு ஆட்டாங்க. அப்போ முதல் என் கல்யாணம் கையில் அப்புறம் ஊரியா போட்டு தான் ஆட்டாங்க. ஆ இவங்க யார்? இது எங்கள் நாட்டில் அதிகமாக ஓடிப்பாங்க. ஒரு அதிகமாக வாங்காதுக்கு. ஆ மாதமாக அதுவும் வாங்காதுக்கு. ஆ எங்கள் வீட்டுக்கு தான் இங்கேயே வந்துக்குது. ஆஹா சரி சரி சரி. எங்கள் வீட்டுக்கார கூட போகிறது. சரி சரிம்மா. கொஞ்சம் கொஞ்சம் ஆதார் கார்டு எப்படி வாங்குறது? ஏதிக்கலாம் அது. வாங்கிட்டாங்க எப்படி வேணாலும் பிரியாணிலாம் பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆமாம், தாலுக்கா ஆஃபீஸில் ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு எடுத்து வாங்கிக்கலாம். அப்படிதான் சொன்னால் இவன் அது எடுத்து நான் எங்கேயும் கேட்டுக்கிறோமா கேட்டுக்கிறோம். ம். எனக்கு தெரிஞ்சா தானே ஆதார் அட்டையே இல்லைனா கூட ஓஎப் காசு வரும். வருமா? அது வரும் தான் சொன்னாங்க. எல்லாமே அது நிம்மதிக்கு வரும்னு தான் சொன்னாங்க. அங்கே வந்துட்டு நான் பேச்சு வந்தா ஊருக்கு போனேன். அவங்க ஊருக்கு போனேன். அங்கே வந்தேன். நாங்கள் தான் வருவேன். கருத்துக்கு தான் வருவேன். சரி சரி சரி. ஆதார் அட்டை இல்லைனா கூட ஆதார் அட்டை வந்து எந்த இடமும் கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடாதுன்னு கோர்ட்லேயே சொல்லிட்டான். அதனால் அது ஒன்று அது வச்சுக்கிறாங்க. அவ போய் வாங்கி வந்துடுறான். நமக்கு தெரியலையப்பா. ம் அது ம் இல்லைன்னு தான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ம். இட்டுன்னு போனானே. ம் சரி சரி சரி. சரிம்மா, வரட்டாமா? போய் வரோம். அனைவருக்கும் வணக்கம். எங்களின் அன்பு தாய் திரு எல்லம்மாள் அவர்களின் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கலந்த வாய்ப்பளித்த எங்களுடைய அன்பு தோழர், தொண்டாற்றுவதிலே இன்பம் கண்ட வெற்றி செல்வன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு தாய் பாசமும் தியாகமும் நிறைந்த அந்த தாயினுடைய இந்த படத்திறப்பு நினைவேந்தலிலே
ஒரு வாய்ப்பை அளித்து அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லம்மாள் எங்களுடைய அன்பு தியாகமே உருவான அந்த தாய் பால் ஊட்டுகிற போது பாசத்தை ஊட்டி, உணவு ஊட்டுகிற போது உணர்வுகளை ஊட்டி, செயல், ஒழுக்கம், சேவை, சிந்தனை, சீர்திருத்தம் என்ற இவை செழிப்பான வாழ்வளிக்கும் தொண்டாற்றுவதில் நீங்கள் எல்லாம் இன்பம் காண வேண்டும் என்று அவருடைய மக்களை வளர்த்து, அதிலும் குறிப்பாக நம்முடைய அருமை தோழர் மருத்துவ பணியும் மக்கள் பணியும் சமுதாயமே நல்லா இருக்க வேண்டும் என்கிற ஒரு வகையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிற ஒரு அற்புதமான மகனை தந்த அந்த தாய் நினைப்பதும் செய்வதும் நல்ல தாயாக 95 வயதிலும் 1000 பிறைகளை கடந்து தம்முடைய வாழ்விலே கண்ட அனுபவங்களையும் அவர்கள் வாழ்ந்து பெற்ற விஷயங்களையும் அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி, இந்த நேரத்திலே நம்மை விட்டு மறைந்தாலும் நம்முடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தாயை இழந்து வாடக்கூடிய இந்த குடும்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத அந்த இழப்பை, அவருடைய நினைவுகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து அவருடைய மக்கள் செல்வங்களுக்கும் பேரப்பிள்ளைக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி, தாய் ஒரு ஆலமரம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆலமரத்து பெரிய மரமாகி அதனுடைய நிழலிலே வருவோர் போவர் எல்லாரும் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள் நிம்மதியாக. ஆனால் அந்த ஆலமரத்தை உச்சியில் அந்த மரத்தை பார்த்தா கடுமையான வெயிலிலே காய்ந்து கொண்டிருக்கும். நஷ்டத்தை தான் ஏற்று நன்மையை பிறக்களித்த அந்த அன்பு தாயின் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த குடும்பத்திற்கும் அவர்களுடைய எல்லாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த ஒரு வருத்தத்தையும் அந்த ஆறுதலையும் நாங்கள் என்றும் உறுதுணைப்போம் என்று கூறி, அந்த தாயை என்றும் நினைத்து கொண்டு மறைந்தாலும் மறையாத அந்த உள்ளன்புள்ள அந்த தாயை என்றும் நினைந்து இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்துள்ள அனைத்து தோழமை நெஞ்சங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம், புரட்சிகர இளைஞர் முன்னணி மற்றும் பல முற்போக்கு சிந்தனை உள்ள மதசார்பற்ற அமைப்பைச் சேர்ந்த பெரியவர்கள்லாம் வந்திருக்கீங்க. அதே மாதிரி ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அனைவருக்கும் நான் சார்ந்த ஹோமிய நலம் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சோகமான நிகழ்வு. ஆனால் அந்த சோகமான நிகழ்ச்சியிலேருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் கிடைச்சிருக்கு. அந்த அழைப்புதலை பார்த்த உடனேயே எனக்கு 2 நாளாக தூக்கம் இல்லை. ஏன் தூக்கம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, 96 வயசு, 12 வயசில் திருமணம், 84 வயசில் அவங்க அந்த குடும்ப உறவு கிட்டத்தட்ட 4 தலைமுறையை மீட்டெடுத்து அவர்கள் மறைஞ்சிருக்காங்க. ஒரு நற்ப ஆசை என்னங்கிற அற்ப ஆசை, இன்னும் ஒரு 4 வருஷம் இருந்திருந்தால் 100 ஆண்டு இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி எண்ணம் வரத்தான் செய்யுது. ஆனால் அந்த பிரசுரம் என்பது அந்த கிராமிய சூழல், விவசாயம் சார்ந்த தொழில்முறை, அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் அந்த கோயில்காரர் பூஜைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, பாரம்பரியமாக செய்யக்கூடிய அந்த பக்குவம், இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப 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 ஒரு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்டா 8 பிள்ளைகளை பெற்று தாய் எல்லம்மா அதில் 3 குழந்தைகள் தவறி போயிட்டாங்க. அந்த 3 குழந்தைகளுடைய இழப்பு இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 84 வருஷம் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும், அதாவது குடும்பரோடு இருந்த வரைக்கும் அது அவங்களுக்கு ஒரு பெரும் வழியாக இருந்திருக்கும். அதாவது அதுக்கெல்லாம் ஆறுதல் இருக்கான்னு கேட்டால் தெரியல. ஆனால் அதை உழைச்சி உழைப்பின் மூலமாக தன்னை அவர்கள் ஆறுதல் படுத்தி கொண்டார்கள். அந்த மனவேதனைலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரி, அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய உழைப்பு என்பது தவிர்க்க முடியல. ஏன்ட்டா வீட்டில் வேலைக்கு போனால் தான் எல்லாமேன்ற சூழல்,
மாமியார் பக்கம் ஒரு பக்கம். ஏன்னா அந்த சமூக சூழல் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் ஒரு பக்கம் கோயில் வேலைகள் செய்கிறது, அதுக்கு பொங்கல் காட்சி கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயம். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, கல்வியும் அறிவும் வந்து மறுக்கப்பட்ட காலகட்டம். பெண்கள் குறிப்பாக கல்வியை, அதாவது என்னன்னு கேட்டால் பார்ப்பனர்களை தவிர, உயர்ந்த ஜாதிக்காரர்களை தவிர மற்றவர்கள் படிக்கக்கூடாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா சூத்திரர்களிலிருந்து அதுக்கு கீழே உள்ள ஜனங்கள் வந்து படிக்கவே கூடாது. கல்வி மறுக்கப்பட்ட காலம், அறிவு சிந்தனை வந்து மறுக்கப்பட்ட காலத்தில் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து அது பார்த்திங்கன்னா அது அந்த நால்வர்ணம் கொடுமை இருக்கு இல்லையா, ஜாதிய கொடுமை. அந்த ஜாதிய கொடுமை என்பது இவங்களையும் போட்டு அமுக்குது. ஏன்னு கேட்டால் பெண்ணடிமைத்தனமும் அந்த தலித் மக்கள் அடக்குமுறையும் பார்த்திங்கன்னா சொல்லி தாளாது. ஏன்னா மனிதர்களை வந்து பிரிக்கிறதுன்றது இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. மற்ற ஊரில் வந்து நிறைவேற்றமே இருக்குமே தவிர, ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்குமே தவிர, பிறப்பிலேயே இந்த ஜாதியில் பிறந்துட்டா அவன் இந்த வர்ணம்னு சொல்லக்கூடிய ஒரு கொடூரம் வந்து இங்கே மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி கொடூரத்தை மத்தியில் வந்து இவங்க பிறக்கிறாங்க இங்கே. அதில் தலித் மக்கள் பார்த்திங்கன்னா சரி, எந்த வர்ணத்துலையும் வரமாட்டாங்க. அவங்க வந்து சூத்திரருக்கு கீழே மனிதர்களே கிடையாது, அதனால் வர்ணத்தில் வரலன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தான் எழுதி வச்சுருக்காங்க. வர்ணாசிரம தர்மன்றது அதுதான். அப்போ கேட்குறாங்க, பெரியார்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த மாதிரி பார்ப்பனர் வந்து தலையில் பிறந்தான், சத்திரியன் வந்து தோளில் பிறந்தான், இவன் இடுப்பில் பிறந்தான், சூத்திரன் காலில் பிறந்தான்னு சொல்கிறாங்களே, தலித் மக்கள் வந்து எங்கே பிறந்தாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பெரியார் தான் அருமையாக சொன்னார், அவங்க மட்டும்தான் உண்மையான அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க அப்படின்ற ஒரு இதை கேலியும் கிண்டலுமா சொன்னார். அதாவது பிறக்க வேண்டிய இடத்துல பிறக்கிறவன் தானே மனுஷனாக இருக்க முடியும். ஆனால் அந்த மனுஷனை விட்டுட்டு எங்கெங்கேயோ பிறந்தவனா இப்போ மனுஷனாக வந்து பாவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வர்ணாசிரம குடும்பம் தான். அதுதான் சனாதனம் என்பது. அதாவது எதையும் வந்து நீ பார்க்காதேன்ட்டு. ஆக மொத்தத்தில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணாவோ ஒரு தலித்தாவோ பிறக்காமல் அந்த மன வேதனை சமூக வலி இருக்கு இல்லையா, அதை நிச்சயம் உணர முடியாது. நான் வாய் நிறைய பேசலாம், நான் பெரிய சிந்தனையாளராக இருக்கலாம், எழுதலாம், நாவல் எழுதலாம், படம் எடுக்கலாம், எதிர்த்தாலும் நான் ஒரு பெண்ணாக பிறக்காமல், அது கிராமிய சூழலில் இருக்கக்கூடிய பெண்ணாக பிறக்காமல், எங்கே இருந்தாலும் பெண்ணு தான், அதே மாதிரி ஒரு தலித்தாக பிறக்காமல் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சமூக ரீதியான வலி இருக்கு இல்லையா, அதை யாராலும் வந்து உணரவே முடியாது. அது அவ்வளோ கொடூரமானது. அது வந்து இதுக்கு எல்லா சமாதானத்துக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் கடவுள் அது இதுன்னு சொல்லி கற்பனை தளத்தில் போய் விட்டுறாங்க. அதனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா, வரலாறை பார்த்தோம்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, வேட்டையாடுறாங்க, எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த விவசாயத்தை கண்டுபிடிச்ச முன்னாடி நமக்கு வந்து கூடுதலாக வந்து விளைச்சல் கிடைக்கிது, பொருள் வந்து 100 பேர்னா 500 பேருக்கு உண்டான பொருள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்க, அதை பாதுகாப்பதற்காக ஒரு தலைவனை வேணுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஆளை தலைவராக போடுறாங்க. அப்போ அந்த தலைவருடைய இயற்கை இச்சைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பெண்ணை வந்து அங்கே நிப்பாட்டுறாங்க. அப்போ என்றைக்கு ஒரு தனி சொத்து உருவாச்சோ அன்றைக்கி தான் குடும்பம் உருவாகுது, இல்லது குடும்பம் உருவான அன்றைக்கி தான் வந்து தனி சொத்து வருது. இது இல்லாமல் தனி உடைமையும் வந்து அன்றைக்கி தான் வருது. இப்போ குடும்பம், தனி சொத்து, தனி உடைமை 3 வந்து வரலாற்றில் உருவான அந்த நிலப்பரப்பு காலத்துக்கட்டத்தில் வந்து வேட்டையாடி அடுத்த கட்டத்துக்கு நகர இடத்துல வரக்கூடிய அந்த கொடுமை தான் வந்து இன்றைக்கி நீண்டுக்கிட்டே இருக்குது. இப்போ குடும்பம் வந்தாச்சு, அந்த அங்கே இருக்க மனித குழுக்களை வந்து இவன் போய் அடிக்கிறது, அவன் இவனை அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்காங்க காலத்தில். அங்கே பிடிச்சி வரக்கூடியவனை பூரா அடிமையாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட வேலை வாங்குறப்ப அவனும் வந்து கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி வந்து பெருகும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, பொது உழைப்பில் இருந்த ஒரு பெண் உழைப்பை வந்து இந்த காலகட்டம் தான் பிரிக்குது. அதாவது என்னன்னா, பெண் வந்து வேலை செய்யக்கூடாது, வீட்டில் வந்து பராமரிக்கணும் அப்படின்ற வந்து ஒரு குடும்ப ரீதியான கட்டாயம் வந்து அன்றைக்கி தான் வருது. அப்போ
ஆணும் பொண்ணும் பொதுவாக வேலையை செஞ்சிட்ருப்ப வேட்டையாடி தெரிஞ்சப்போ உறவுகள்லாம் கிடையாது. என்னைக்கு குடும்பம்னு வந்துருச்சோ அன்றைக்கி தான் வந்து இந்த உறவு முறையே வருது. அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தை மாமான்ற உறவுலாம் அப்போ தான் வருது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் அந்த காலத்தில் வந்து இந்த மனித குழு நம்ம என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இயற்கையை கண்டு பயந்தார்கள். மழையை கண்டா பயம், வெயிலை கண்டா பயம், சூடை கண்டா பயம், காற்றை கண்டா பயம், மழையை கண்டா பயம், மணலை கண்டா பயம், இப்படி மரத்தை கண்டா பயம், இருட்டை கண்டா பயம் 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 பயம்ன்ட்டு அவங்க மைண்டில் பூரா, அதாவது அந்த உள்ளத்தில் பூராமே வந்து மிஞ்சி நிற்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா மிஞ்சி நிற்பு வந்து பயம்தான். அந்த பயம் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டால் காலப்போக்கில் எதெல்லாம் பார்த்துமே பயந்தானோ அதை பூரா வந்து வணங்க ஆரம்பித்தான். எல்லாத்தையும் வந்து தெய்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அது வந்து இயற்கை வழிபாடு. அதாவது இயற்கையை வந்து காற்றை வணங்குறதும் நம்ம சூரியனை வணங்குறதெல்லாம் வந்து இயற்கை. அது வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்டா எதை பார்த்து பயந்தானோ அதை பார்த்து வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டான். ரைட். ஆனால் உருவ வழிபாடு வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த சிந்தனை போக்கில் கடுமையான இந்த ஏற்றத்தாழ்வு சனாதன முறை வர்ணாசிரம தரம்லாம் பார்ப்பனர்களால் இங்கே வந்து புகுத்தப்படுது. அந்த மாதிரி வர்றப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பயம், அன்னைக்கு உருவான பயம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி நமக்கு ஒரு மூல சொத்தாக இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்க மனித குலத்தினுடைய, அது குறிப்பாக இந்திய மக்களுடைய மூல சொத்து எதுன்னு கேட்டிங்கன்னா பயம். அதை செஞ்சிடாத, இதை செஞ்சிடாத, மாற்றி யோசிக்காத, புதுசாக சிந்தனை செய்யாத, எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீ பிறக்கிறப்பவே உனக்கு எல்லாம் எழுதி வச்சாச்சு, நீ இந்த ஜாதியா, உனக்கு அதுக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்குது, அதில் வந்து எழுதி வச்சாச்சு, நீ எதையும் வந்து புதுசாக யோசிக்கக்கூடாது, இந்த மாதிரி அப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இங்கே நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய தத்துவ போராட்டம்னு நம்ம வெளியில் சொல்லிக்கிட்டால் கூட நடக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நடைமுறையில் உள்ள இன்றைக்கி உள்ள பெரிய போராட்டமே பழக்கப்பட்ட ஆண்டாண்டு காலம் பழக்கப்பட்ட பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழக்க வழக்கங்களை எப்படி மாற்றுறதுன்னு தான் பெரிய போராட்டமாக இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டால் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, சொல்கிறதே செய் அப்படின்னு தான் வளர்க்குறாங்களே தவிர புதுசாக சிந்திக்காத. அப்போது ஒரு இந்திய நாடு என்பது சனாதனவாதிகள்னால் உருவாக்கப்பட்டதுனால சிந்தனை மறுப்பு இயக்கமாக இன்றைக்கி வந்து இந்தியா வந்து இருந்துகிட்ருக்கு. புதுசாக சிந்திக்காதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு தான் வந்து உங்களுக்கு பெரியார் அம்பேத்கர் போன்ற முன்னோடிகள்லாம் வந்தது பிறகு, அப்புறம் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு, பெரிய கார்ல் மார்க்ஸுக்கு பிறகு புதிய சிந்தனைகள் வந்து இன்றைக்கு வந்து கல்வியினுடைய முக்கியத்துவம் வந்திருக்கு, அறிவினுடைய முக்கியத்துவம் வந்திருக்கு. இன்றைக்கி பெண்களுக்கும் கல்வி கிடைக்கிது, அறிவு கிடைக்கிது. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சனாதனத்தில் வந்து ஆன்மீகம் என்ற பேரை போட்டு நம்மளை பூரா மூளை அடிமை, மூளை செலவு செஞ்சு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஆத்மா, ஆன்மா, ஆவி, சொர்க்கம், இப்படி நரகம், பாவம், புண்ணியம், கர்மா, இப்படி போன்ற விஞ்ஞானத்துக்கு புறம்பான செய்திகளை வந்து மாயை கதைகளை வந்து கட்டுக்கதைகளை வந்து உருவாக்கி விட்டான். அதை வந்து என்னாச்சு, அந்த கட்டுக்கதைகளை வச்சுக்கிட்டு தான் இப்போ அவன் புடைச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன உதாரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு இது தவறாக கூட தோணலாம். எனக்கு வந்து இப்போது அம்மா வந்து எல்லம்மாள் வந்து தாய் எல்லம்மாள் வந்து இன்றைக்கி 96 வயசில் இறந்து போனாங்க. வெற்றி செல்வனுக்கு அநேகமாக ஒரு 75 வயசு கூட இருக்கலாம். அப்போ வந்து அது ஒரு பெரிய நமக்கு வந்து அவர் கொடுத்து வச்ச ஒரு பெரிய விஷயம். அது என்னுடைய லைஃப்பில் என்னன்னு கேட்டால் எங்கள் அம்மா வந்து எனக்கு 11 வயசு இருக்கப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா எனக்கு 23 வயசில் இருக்கப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ 2 பேருமே இல்லை. அப்போ அந்த வழியெல்லாம் என்னன்றது அதை சொல்லி முடியாது. அந்த வழிகளோடு தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அந்த நினைவு வந்துச்சுன்னா தன்னந்தனியாக அழுக தான் செய்கிறோம், அது வேறு விஷயம்னு வச்சுங்களேன். ஆனால் எங்கள் அம்மா இறந்ததுக்கு பிறகு அது வரைக்கும் 60 இறக்குறாங்க. 1972 வந்து எங்கள் அப்பா இறந்து போகிறாரு. 12 வருஷம் வருஷம் எங்கள் அப்பா வந்து அம்மாவுக்கு திவசம் கொடுப்பார். திவசம் கொடுத்து அந்த ஒரு காரியமாக ஐயரை வச்சு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு கிடப்பார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, எங்கள் அப்பா இறந்ததுக்கு முன்னாடி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆஸ்தான ஐயர் இருப்பார். எல்லா குடும்பத்துக்குமே பார்த்திங்கன்னா சரி, நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபிக்ஸடாக வந்து ஒரு ஐயர் இருப்பார். அவர் வந்தார். ஒரு நாள் கதவை தட்டினார். என்ன சாமின்னு கேட்டேன். இந்த மாதிரி வந்து
அம்மா தவசம் வருது, அதுக்கு நம்ம திதி கொடுக்கணும், அதுக்கு தான் சொல்ல வந்திருக்கேன், நீ அதுக்குள்ளே தயாராகிக்கங்க. எப்படியும் வந்து ஒரு அந்த காலத்தில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 72-73 ஒரு 3000 ரூபா செலவாகும், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் உடனே சொல்கிறேன், சரி நீங்கள் வாங்க உள்ளே உட்காந்து பேசலான்னு அவரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய், யாரும் இல்லை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் அவர் கழுத்தில் போட்டிருந்த துண்டு இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் இறுக்கி பிடிச்சி கழுத்தை நேர்க்கிற மாதிரி பண்ணி, இனிமேல் இந்த பக்கம் தவசம் வந்த உன்னை கொன்னே விடுவேன்னு சொல்லிட்டு அவரை அதட்டி கையில் ஒரு 10 ரூபா கொடுத்து அனுப்பிச்சி வச்சிட்டேன். இது நடந்து போச்சு. இது எப்போ நடந்தது? 72ன்னு வச்சுங்க. இன்றைக்கி வந்து எனக்கு வயசு 78 ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சரி 60 வயசு 60 நடந்த நிகழ்ச்சி 72 நடந்தது. கிட்டத்தட்ட பல வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆகிப்போச்சு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 66 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், எனக்கு வயசு 78 ஆயிடுச்சு. ரைட். அப்போ நான் அந்த தவசம் கொடுக்கலன்றதுனால என்னோடய அம்மாவோ அப்பாவோ அவங்க நரகத்தில் இருக்காங்களா, சொர்க்கத்தில் இருக்காங்களா, வேறு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவங்களுடைய ஆவின்னு ஒன்று நம்புகிறாங்கள்ல, இன்றைக்கி நம்பிக்கிட்டு இருக்காங்கள்ல, ஆவி, ஆத்மா, ஆன்மா அப்படின்னு நம்புகிறாங்க இல்லையா, அது வந்து என்னை வந்து ஒன்றுமே செய்யலை. இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. என்ன ஒன்று நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எல்லாமே கட்டுக்கதைகள் அடிப்படையில், கற்பனை அடிப்படையில் பார்ப்பனர்கள் வந்து புனைஞ்சு வச்சதுனால நம்ம பயந்தானே நமக்கு மூளை சொத்தே. நம்மகிட்ட இருக்க முதல் சொத்து எதுன்னு கேட்டிங்கன்னா பயம். அந்த சொத்தை வந்து பயன்படுத்தி அவன் என்ன செய்யணும்னா கற்பனை புராணங்களை உருவாக்கி அவன் இருக்கிறது 3% தான், 97% மக்களை வந்து அவன் ஆட்டி படைக்கிறான். இதுதான் யதார்த்தமான லைஃப். நம்மளும் வந்து என்ன செய்யறான், சாமி பூதம் சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அந்த பழைய பயம்னா நம்ம விட்டு நீங்களே இல்லை, அதுக்கு வந்து நம்ம வந்து ஆட்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த நாட்டில் வந்து வர்க்கமும் சனாதன நம்ம வர்ணாசிரம தர்ம முறையும் ஒழிக்கப்படாத வரை, அதை ஏற்றுக்கொள்ளப்படாத வரை நமக்கு வந்து இந்த சிறந்த ஒரு மிக சிறந்த மனிதனை வந்து நீ பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓட்ட சொல்லியிருக்கான், எம்ஏ படிச்சிருப்பான், பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பான், சட்டத்தை பேசுவான், எல்லாத்தையும் பேசுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஐயர் இல்லாத ஒரு சின்ன நிகழ்ச்சியை கூட நான் பண்ணுறதுக்கு பயப்படுறான். அதாவது முற்போக்கு சிந்தனைவாதிகளே நான் சொல்கிறேன், கண்கூட நான் பார்த்தது. அதாவது என்னடா முற்போக்கு பேசுவான், மேடையில் பெரியாரை வச்சுக்கிட்டு பேசுவான், என்னென்னமோ பேசுவாங்க. ஆனாலும் வீடு அப்படின்னு வந்துட்டாலே எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு பய உணர்வு காரணமாக ஐயரை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஐயர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய சூழல் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. பல திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 ஐயர் 5 ஐயர்லாம் வச்சு கல்யாணம் பண்ணுற காட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணாலும் பதிவு திருமணம் பண்ணாலும் எது நடந்தாலும் ஃபேமிலி கோர்ட்டில் வர்ற கூட்டம் குறையலை. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை என்பது எந்த மாதிரியான திருமணங்களாக இருந்தாலும் யதார்த்த வாழ்க்கையில் அதனுடைய கட்டுமானமே வேறு. அதனால் என்னன்னு கேட்டால் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ கல்வி அறிவே இல்லாத காலத்தில் அந்த அம்மா தாயை எல்லாம் வந்து வளர்ந்துருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, 4 தலைமுறையை பார்த்துருக்காங்க. அப்படி கல்வி அறிவே இல்லாத அம்மா, அறிவு இருக்கும் ஆனால் கல்வி கிடைக்காத அம்மா நாள் வளர்க்கப்பட்ட வெற்றி செல்வன் வந்து இன்றைக்கி வந்து 7 மலைகளை தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான வெற்றி செல்வனாக வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து புரட்சிகர இளைஞர் முன்னணி என்ற அமைப்பில் வந்து ரொம்ப தீவிர பற்றாளராக இருக்கார். அதை காட்டிலும் பெருமையை தரக்கூடியது என்னான்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே ஒரு மனிதநேய மருத்துவமான ஹோமியோபதிக்கு வந்து தினந்தோறும் அநேகமாக வந்து எனக்கு தெரிய வந்து ஒரு குட்டி அமைப்பு வந்து கருத்தரங்கு நடத்துகிறது கிடையாது. நிறைய நம்மகிட்ட அறிஞர்கள் இருக்காங்க, ஹோமியோபதியில் இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்வாங்க, மணிக்கணக்காக பேசக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் நாள்தோறும் வந்து வீட்டுக்கு ஒரு மருத்துவரை உருவாக்க வேண்டும், வீட்டுக்கு ஒரு ஹோமியோ மருத்துவரை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மிக சிறந்த ஒரு பணியை வந்து நீ யார் செஞ்சிட்ருக்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிய, ஐயா இந்தியாவிலும் கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து நீ ஐயா வெற்றி செல்வன் அவர்கள் வந்து தோழர் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. இணையவழி கருத்தரங்கத்தை வந்து தொடர்ந்து நடத்துகிறாரு. இன்றைக்கி வந்து எல்லம்மா தாய் வந்து
அவருக்கு மட்டும் இல்லை, நாம் எல்லோருக்குமே பெரிய உயர்ந்த தாயாகிவிட்டாள். ஏன்டா அவங்க வாழ்க்கை வரலாறு படிக்கிறவ பார்த்தீங்கன்னா தாய் நாவலை படித்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ நாள் வாடுறது ஒரு பெரிய விஷயம் ஒன்று. ஆனால் அந்த உறவுகளை பூரா அப்படியே சமாளித்து இழுத்து கொண்டு வந்து தான் இறந்து போயிருக்காங்க. கடைசியில் ஒரு வருஷமும் முடியல போல இருக்கு. அப்போ தாய் எல்லம்மாள் எல்லாம் சமாளித்த அம்மா, அவங்க எல்லாத்தையும் சமாளித்து தான் வாழ்ந்திருக்காங்க. 4 தலைமுறையை பார்த்த அம்மா, எல்லையில்லா பேரன்பை பொழிந்த அம்மா, உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுவே அம்மாவின் எல்லம்மாவின் உயிர்ப்பு சக்தி. குடும்ப உறவுகளை காத்து வந்த அருமை அம்மா எல்லை அம்மா எல்லம்மாள். எல்லா இன்னல்களையும் களையெடுத்து மன உறவுகளை பலமைப்படுத்திய அம்மா வாழ்ந்த காலம் 96 ஆண்டுகள், குடும்ப வாழ்வோ 84 ஆண்டுகள். எல்லம்மா தாயை என்றும் நினைவு கூறும் வகையில் நினைவேந்தல் அழைப்புதலும் இந்த நிகழ்வும் அமைந்துள்ளது. அவரின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரும் பாடம். அவர்தான் உண்மையான நமக்கு காவல் தெய்வம். போற்றுவோம், பெருமை கொள்வோம். தாய் எல்லம்மா புகழ் என்றும் ஓங்குக. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், நன்றி.